என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வார் அப்படின்னு வந்தாலே ஆ பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆ ரஷ்யா, யுக்ரைன் வார் வந்தப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஒரு பேனிக் ரியாக்ஷன் இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெரிய இது இருக்காது. ஏன்னா, அங்க நடக்கிற சண்டை வந்து இந்தியா வந்து பெருசா பாதிக்காது. ஆனா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நடக்கிற சண்டை, ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டையில, அந்த அ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீரிணை. அது வழியா தான் எல்லா கச்சா எண்ணெய் கப்பல்களும் வருது. அத வந்து ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அது வழியா எந்த கப்பல் வந்தாலும் அந்த கப்பல நாங்க தாக்குவோம்னு சொல்றாங்க. ஆனா, ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, நாங்க வந்து அ பாதுகாப்பு குடுப்போம். அது வழியா போற கப்பலுக்குன்ட்டு. ஆனா, இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அது பிராக்டிகலா நடைமுறைக்கு வரல. இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து இன்சூரன்ஸே குடுக்கறதுக்கு விருப்பப்படல. ஏன்னா, இந்த மாரி அட்டாக் நடந்ததுன்னா, சேதாரம் அதிகமா இருக்கும். அதில இன்சூரன்ஸுக்கு பண்றவங்களுக்கு கொஞ்சமா பிரீமியத்த வாங்கிக்கின்னு நெறைய காச குடுக்க வேண்டி வரும். அதில இன்சூரன்ஸ் கம்பெனிங்களும் இன்சூரன்ஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல. ஆ அதனால வந்து ட்ரம்பே வந்து இன்சூரன்ஸ் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. பட் அதனுடைய விவரங்கள் எதுவும் இதுவரைக்கும் வரல. அதனால இந்நேரம் வரைக்கும் ஆ அந்த நீரிணை வழியா கப்பல்கள் வரவில்லை. இப்போ அமெரிக்க பங்குச் சந்தைகள் வந்து ஒரு பெரிசா பாதிக்காது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வேற சோர்ஸ் இருக்கு. இந்த நீரிணை வழியா அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து சப்ளை ஆகறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்க பங்குச் சந்தைகள் வந்து பெருசா விழல. ஆனா, ஆசிய பங்குச் சந்தைகள் ஆ இந்தியா, கொரியா, ஜப்பான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாலடைலா இருக்கு. ஆ பெரிய ஏற்ற இறக்கம் இருக்கு. ஆ சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கே மார்க்கெட் ஆரம்பிக்கும்போதே க்ரூட் ஆயில் வந்து $100 டச் பண்ணால் ஆச்சரியப்பட முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆ ஒன்று அங்க வந்து சண்டையினால வந்து அ ஆயில் புரொடக்ஷனே வந்து குறைக்கிறாங்க. பட் இருக்கிற ஆயிலையும் அத கொண்டு வரதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆ ஆனா, இது ரஷ்யன் க்ரூட் இருக்கு. அந்த ரஷ்யன் க்ரூடுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ரூட் இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் வழியா வராம, வேற வழியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருந்தாலும் ரஷ்யன் க்ரூடு, மற்ற நாடுகள் வெனிசுலா அந்த மாதிரியான நாடுகள் கிட்டேருந்து வாங்குற க்ரூட் ஆயில் வந்து அ இந்த காம்பன்சேட் பண்ணாது. அப்போ வந்து சப்ளை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அ அதனால வந்து கண்டிப்பா வந்து சப்ளை குறையும்போது டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும்போது கண்டிப்பா விலை வந்து ஏறும். ஸோ விலை வந்து இப்ப சமீபத்தில நம்ம கேள்விப்படுற செய்திகள்லாம், ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும்போது நெறைய டிஸ்கவுண்ட்லாம் குடுத்தாங்க. இப்போ ஈரான்ல நடக்கிற பிரச்சனையினால, அந்த டிஸ்கவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்ற மாரி. ஆ பொதுவா பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வாங்குற க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி கூடுதலா இருக்கும். ஆனா, ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற எ எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் வந்து குவாலிட்டி குறைவா தான் இருக்கும். 1. 2வது இந்த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு கச்சா எண்ணெய் வந்து குறைவான தூரம் தான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு. குறையும். ஆனா, ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நமக்கு அதிகமாகும். ஸோ, ஆனா நீங்க வந்து அவங்க எதுவும் டிஸ்கவுண்ட் குடுக்கலன்னு சொன்னால், நீங்க மார்க்கெட் ரேட்டுக்கும் வாங்கி, அ குவாலிட்டி குறைவுன்றதுனால, அத ப்ராசஸிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பிளஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ, எப்படி பார்த்தாலும் அ இந்த பிரச்சனை வந்து இப்போ சீக்கிரம் முடிவுக்கு வரா மாரி தெர்ல. பொதுவா ஒரு போர் அப்படின்னு சொன்னா, ஒரு 2, 3 நாட்கள்ல ஒரு முடிவுக்கு வந்துடணும். இது கிட்டத்தட்ட போன சனிக்கிழமை ஆரம்பிச்சது. சனியோட சனி 8, ஞாயிறு 9. இது 9வது நாளா இந்த சண்டை தொடருது. ஆ இந்த 9 நாள், 10 நாள் தொடரும்போது 2 பக்கமே அந்த காஸ்ட் ஆஃப் வார் அது வந்து ரொம்ப அ அதிகமா இருக்கும். ஆ பிளஸ் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நம்மளாவது இந்த கச்சா எண்ணெய பத்தி கவலைப்படுறோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல முக்கியமா வந்து கத்தார், ஆ அந்த மாரி நாடுகளுக்கெல்லாம் இங்கேருந்து தான் வந்து இந்த நீரிணை வழியா தான் வந்து மற்ற ஃபுட் சப்ளைஸே அரிசி, பருப்பு, கோதுமை, புரோவிஷன்ஸு, காய்கறி, பழங்கள் இது எல்லாமே இந்த நீரிணை வழியா தான் போகணும். இப்ப அதெல்லாம் தடைப்பட்டதுன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். இப்ப நான் சமீபத்தில ஏதோ ஒரு செய்தி படிச்சேன். யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ்ல அடுத்த ஒரு 10, 15 நாளைக்கு உண்டான பொருட்கள் தான் இருக்கு. அதுக்கு மேல சண்டை நீடிச்சதுன்னா, அங்க வந்து புரோவிஷன்ஸ்க்கே பிரச்சனை வரும். அஃப்கோர்ஸ் ஏர் கார்கோ மூலமா கொண்டு போலாம். பட் எப்பவுமே வந்து ஷிப்பிங்
கப்பல் மூலமா கொண்டு போறது தான் ரொம்ப சீப்பஸ்ட்டா இருக்கும். அத நீங்க விமானம் மூலம் கொண்டு போனீங்கன்னா, அதோட விலை வந்து 3 மடங்கு, 4 மடங்கு அதிகமாயிடும். அது ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாரி இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால தான் போன வாரமும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு வந்து ஏதோ அ ஒரு சீஸ் ஃபயர் வரா மாரி ஒரு செய்தி வந்தது. உடனடியா அப்படியே 400 பாயிண்ட் தூக்குனாங்க நிஃப்டி. அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவும் இல்லன்ன உடனே அடி, அடி, அடின்னு அடிச்சாங்க. இப்ப கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னொரு 250 பாயிண்ட் கம்மியா தான் காமிக்கிறாங்க. இன்னும் வேற இந்த வீக்கெண்ட்ல என்ன நடக்க போதோ, குரூட் ஆயில் எங்க ஓப்பன் ஆக போதோ, ஆ இது வந்து டவுன் சைடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப பிரெடிக்ட் பண்றது. பட் இருந்தாலும் டெக்னிக்கலா ஒரு 24,000ல ஒரு சப்போர்ட் எடுக்கணும். ஆனா இந்த பேனிக் மார்க்கெட்ல அது வந்து அதுக்கு கீழ 200, 300 புள்ளிகள் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்தாலும் ஆ ஆச்சரியப்பட முடியாது. ஆனா அப்சைடு மட்டும் ஒரு 25,400 அப்படிங்கிற அளவுல தான் ஆ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் அந்த பிரீமியம்லமே நெறைய தான் இருக்குது. இப்ப நீங்க மந்த்லி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 25,500 வந்து ரூ. 100க்கு மேல தான் பிரீமியம் இருக்குது. நல்ல பிரீமியம் இருக்கு. பட் இருந்தாலும் ஆ இந்த மாரி சமயங்கள்ல ரிஸ்க் வந்து நமக்கு 2 சைடும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சீஸ் ஃபயர் வருது. எப்படி நம்ம இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தப்போ, ஐயோ! இந்த சண்டை முடியவே முடியாது அப்படின்ற நிலைமை இருக்கிற மாரி தோணப்போ, திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்ட்டாங்க. உடனடியா வந்து நம்முடைய பங்குச் சந்தைகள் 4% ஏறுச்சு. ஸோ, அதனால தான் இந்த இந்த வொலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து பிரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா லாங் சைட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத பத்தி மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு நடுவுல ஒரு கிட்டத்தட்ட 10% பங்கு சந்தை இறங்கி இருக்குது அப்படின்றதுனால, நீங்க நீண்ட கால முதலீட்டாளரா இருந்தால் சில பங்குகள் நீங்க வந்து அதோட நிஃப்டி தான் 10% இறங்கியிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் இன்னுமே நெறைய இறங்கியிருக்கு. அதுவும் இல்லாம நீங்க டைம் கரெக்ஷன் சேர்த்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்ம ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல ஸ்டாக் எல்லாமே 70, 80% இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 70, 80% இறங்கியிருக்குன்னு நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப ரூ. 100 இருந்த ஷேர் ரூ. 30க்கு வந்துச்சுனாக்கா, அது 70% இறக்கம். நான் அந்த அர்த்தத்தில சொல்லல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 100 இருந்தது. இன்னைக்கு ரூ. 50 வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த பணத்த 2 வருஷமா பேங்க்ல எஃப்டி போட்டு வச்சிருந்தா ஒரு 20%. நான் சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். வந்திருக்குமா? ஸோ அந்த ரூ. 20 லாஸ் தானே. ஸோ அந்த லாஸையும் சேர்த்து கணக்கு பண்ணீங்கனாக்கா, இப்ப நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யாரோ ரூ. 100 வச்சிருக்கிறாரு. அத பேங்க்ல போட்டிருந்தாரு. இந்த 2 வருஷம் கழிச்சு இப்ப ரூ. 120 வட்டி வந்தது. இப்ப அது வந்து அந்த ஷேர் வந்து ரூ. 50 தான் விக்குது. அப்ப ரூ. 120லேருந்து ரூ. 50 தான் குடுத்து வாங்குறாரு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் அத ரூ. 100 வாங்கியிருந்தாருன்னா, அவருக்கு ரூ. 100 தான். அவருடைய காஸ்ட். ஆனா, இன்னைக்கு உங்களுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 30 தான் இருக்கும். ஏன்னா ரூ. 100 பேங்க்ல எஃப்டி போட்டீங்க. அது இப்ப ரூ. 120 ஆயிடுச்சு. ரூ. 120ல இப்ப அந்த ஷேர் விலை வந்து ரூ. 50 தான் இருக்கு. அத வாங்குனீங்கன்னா மீதி ரூ. 70 உங்ககிட்ட இருக்கு. ஸோ, அவரு ரூ. 100 போட்டாரு. அந்த ஷேர வாங்குனாரு. இன்னைக்கு அதே ஷேர நீங்க வாங்கிட்டு கையில இன்னும் ரூ. 70 வச்சிருக்கிறீங்க. அப்பன்னா உங்களுடைய காஸ்ட் அது ரூ. 30 அப்படிதானே? ஸோ, இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா, ஆ பிரைஸ் கரெக்ஷன் பிளஸ் டைம் கரெக்ஷன். அது 2த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அது 70%. பிரைஸ் கரெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, அது 50% தான் இறங்கியிருக்கு. பிரைஸ் கரெக்ஷன் பிளஸ் டைம் கரெக்ஷன் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 70% இறங்கியிருக்கு. நெறைய பங்குகள் வந்து 70%, 80% இறங்கியிருக்கு. ஸோ, இந்த மாரி சமயங்கள்ல நீங்க வாங்கலாம். நீங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், பங்குகள் எதையும் வாங்காம நிஃப்டி பீஸ் வாங்கலாம். நிஃப்டி பீஸ் வாங்குனீங்கன்னா, உடனடியா என்ன பண்ணிடணும், ஒரு ஹெட்ஜ் பண்ணிடணும். அதாவது டிசம்பர் மாதம் 25,000 புட் ஆப்ஷன் நீங்க பை பண்ணிடணும். அப்படி பண்ணீங்கன்னா, நீங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% பிரீமியம் நீங்க குடுக்க வேண்டி வரும். 4% பிரீமியம் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தைகள் எவ்வளோ இறங்குனாலுமே உங்களுக்கு ஒரே ரூ. 1 கூட லாஸ் வராது. ஆனா, அந்த 4% இன்சூரன்ஸ் பிரீமியம் கான். அவ்வளோதான். ஒரு வேள நாளைக்கு 10%, 15% ஏறுச்சுனாக்கா, உங்களுக்கு இந்த 4% வீணா போயிடும். ஆனா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, நம்முடைய பங்குச் சந்தைகள் கடந்த 2 வருஷமாவே ரொம்ப மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. உலகத்திலேயே மோசமான பங்குச் சந்தையா தான் நம்முடைய பங்குச் சந்தைகள் கடந்த சில வருஷங்களா இருந்துன்னு இருக்கு. அது தொடர்ந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம். அடுத்த வாரம். நான் வந்து என்ன டேட்டா வரப்போது, அதில ஏன்னா இப்போ எத பத்தியுமே கவலை இல்ல. இப்ப இருக்கிற ஒரே கவலை,
அந்த ஈரான் இஸ்ரேல் வார். அந்த வார் வந்து முடிவுக்கு வருமா? அல்லது வார் முடிவுக்கு வரலன்னா பரவாயில்ல. ஈரான் வந்து அந்த நீரிணையை மற்ற நாடுகளுக்காக நம்ம அந்த வார் பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசுவோம். ஈரான் வந்து ஒரே நேரத்தில் எல்லாரையும் எதிர்த்துக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சண்டை வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆனால் அதிகபட்சமான ஏவுகணைகள், அதிகபட்சமான ட்ரோன்களை வந்து அவங்க வந்து துபாய்க்கு தான் அனுப்புகிறாங்க. சரி, அது பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நீரிணையை மூடுறதுனால இவங்களுடைய எதிரி வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனால் இந்த ஹார்மஸ் நீரிணையை மூடினாங்கனாக்கா அதனால் பாதிக்கப்படுவது வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் மட்டும்தான். அமெரிக்காவோ இஸ்ரேலோ அதனால் பாதிக்கப்பட போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்க, நமக்கு கச்சா எண்ணெயே வராது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா ஏஷியன் கண்ட்ரியும் சேர்ந்து ஈரானை எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க. அப்போது எல்லா ஏஷியன் கண்ட்ரிஸும் ஈரானை எதிர்த்து, அமெரிக்காவும் ஈரானை எதிர்த்து, மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸும் ஈரானை எதிர்த்தா ஈரான் எப்படி போராட முடியும்? இதெல்லாம் தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இருக்கும். இந்த சமயத்தில் லாங்கில் இருக்கிறது தவிர்த்துறது நல்லது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளராக இருந்தால் நீங்கள் நிஃப்டி பீஸ் வாங்கலாம். வாங்கிட்டு அட் த மணி புட்டை நீங்கள் பை பண்ணிடணும். பை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ரிஸ்க் இட்ஸ் அ லிமிட்டட் ரிஸ்க். மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலும் உங்களுக்கு 4% மேலே லாஸ் வராது. பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் ஆனால் ஹோப் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கினே போகுது. இந்த வார் இன்னும் தொடரும். இன்னும் பெரிய இழப்புகளை பங்குச்சந்தையிலையும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் அல்லது மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்லையும் இது வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். நான் பொதுவாக சொல்லுவேன், வார்னு வந்ததுனால ஜெயிக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒன்று தோக்குறவங்க, கொஞ்சம் குறைவாக தோக்குறவங்க, அதிகமாக தோக்குறவங்க, அப்படி மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் எல்லா வார்லேயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரேடிங்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை இந்த வாரம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.